நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 1. ரோமன்ஸ் சாப்டர் 14 verse 1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் நேர்த்தியான ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துறாரு. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்துல பலமுள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்கள்னு ஒன்று இருக்கா? ஆமா, விசுவாசத்துல ஒவ்வொருத்தர் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப தேர்ச்சி அடைந்திருப்பாங்க. சிலர் ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்து வைத்து அவருடைய வசனங்கள்ல தேர்ச்சி அடைந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட தேவன் அவங்களுக்கு விசுவாசத்தை அளந்து கொடுத்திருக்காருன்னு ஒரு வார்த்தை காணப்படும். அப்படி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா நாம அவருடைய வார்த்தைகளுக்குள்ள பலப்பட நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களுக்கு ஏற்றபடி நாம விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களாக இருப்போம். அப்படி சிலர் விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களாக காணப்படும் போது அவங்களுடைய நடக்கைகளை பார்த்து நாம அவங்கள புறக்கணிக்க கூடாது. முக்கியமா அவங்களுடைய மன ஐயங்கள், அதாவது அவங்களுக்குள்ள சில டவுட்ஸ், சந்தேகங்கள் இருக்கும். அந்தபடியான காரியங்களை பார்த்து நாம அதை ஜட்ஜ்மெண்டலா, அதாவது நம்ம அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சு அவங்கள குற்றம் பிடிக்க கூடாது. அதுதான் முக்கியமா இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் சொல்றாரு. இந்த வசனத்திற்கு மேற்படியா இருக்கிற சில வசனங்கள்ல ஒரு சில உதாரணமும் கொடுத்திருக்காரு. சிலர் எல்லாவற்றையும் சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. சிலர் மரக்கறிகளை மாத்திரம், அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸை மாத்திரம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்படி இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இந்த ஃபுட்டெல்லாம் தான் சாப்பிடக்கூடாது. சிலர் இல்லை நம்ம இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி சாப்பிட்றவனை குறித்து சாப்பிடாதவன் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. சாப்பிடாதவங்களை குறித்து ஒருத்தர் இது மாதிரி இவங்க ஏன் இதெல்லாம் இப்படி விளக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் கொண்டு வரக்கூடாது. யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு இல்லையா? நாம அவங்கள குற்றம் பிடிக்கிறதுக்கு யாரா இருக்கும்? அது மாத்திரம் இல்ல, ஒரு சிலருக்கு ஒரு சில நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதனால இந்த நாள்ல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் எல்லா நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நாம ஏன் நாளும் கிழமையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அவங்களுடைய விசுவாசத்திற்கேற்ப அவங்க சில காரியங்களை நிர்ணயித்து பண்ணுவாங்க. அதை பார்த்தோம், இது என்ன, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றவாளிகளா நம்மளை தீர்க்க கூடாது. நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறோம், அதே போல கர்த்தருக்காகவே மரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்முடைய சகோதரர்களை குற்றவாளியா நாம தீர்க்கிறது என்னன்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல கேட்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்மள ஒருவருக்கொருவர் குற்றவாளிகளாக தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு 13வது வசனத்திலையும் சொல்றாரு. அப்படி நாம ஒருத்தருக்கு ஒருத்தரை குற்றம் பிடிக்கிறதுக்காக இல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு. அதுல அவர் எல்லாவற்றையும் விசாரிப்பாரு. அதற்கு முன்னதாக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றவாளிகளாக தீர்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தரை தாங்குகிறவர்களாக இருக்கணும். ஜபத்தினால தாங்குகிறவர்களாக இருக்கணும். இல்ல அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவியா இருக்கலாம், உபகாரமா இருக்கலாம், அதை நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். ரோமர் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம ரொம்ப விசுவாசத்துல பலப்பட்டிருக்கோம் நினைச்சு நம்மள நாமளே மேன்மை பாராட்டி நமக்கு பிரியமா நடந்து கொள்ளாம பலவீனம் உள்ளவர்களை தாங்குகிறவர்களா நாம நடக்கிறவங்களா இருக்கணும். அப்படி நடந்து கொள்ளும் போது அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஒரு நாளும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறைகளை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, இல்ல நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் ஏற்ப அவங்க நடந்து கொள்ளுங்கிறதுக்காக இவ்வளவுதான் இவங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சியா, இவங்க என்ன கிறிஸ்தவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் எதுவுமே நம்முடைய கரங்கள் இல்ல. நாம செய்ய வேண்டியது எல்லாமே ஒருவருக்கொருவரை தாங்கி அவங்களுக்கு நாம பலவீனங்களை எப்படியெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்தபடி நடந்து கொள்வதே. இப்படி நடந்து கொள்வதன் மூலமாக தான் தேவனுடைய அன்பை நாம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் நாம அறிந்து கொண்டு நடக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனங்களை நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அருமையான இந்த வார்த்தைகளை காண்பிச்சு எங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பதாக நாங்க யாரையும் குற்றம் பிடிக்காதவர்களாக இருக்கணுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாங்க யாரையும் அவங்களுடைய விசுவாசத்தை குறித்தோ இல்ல அவங்களுடைய மனதில் வருகிற சிந்தைகளை குறித்தோ எந்த ஒரு குற்றம் பார்க்காதபடி, எப்படியும் நாங்க ஜட்ஜ் பண்ணாதபடி நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க ராஜா. ஆம் தகப்பனே, இப்படியா இருக்கிறவங்கள நாங்க புறக்கணிக்கவும் கூடாது தகப்பனே. அப்பா, பலவீனம் உள்ளவர்களை தாங்கும்படியான ஈவையே தேவரீர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் நீங்க எப்படி எங்க எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீங்களோ அதே போல ஒருத்தருடைய குறைவு நிறைவுகளை அறிந்திருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா சரியான வழியில அன்பை காண்பித்து நடத்துகிறதுல நாங்கள் நேர்த்தியாய் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க ராஜா. இந்த சிந்தனையை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து இதன் வழியில் நடத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.